வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பஸ்வாராவில் நடந்த பாஜக பரப்புரை கூட்டத்தில் பேசிய மோடி, இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்கள் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே 20,000க்கும் மேற்பட்ட இமெயில் புகார்கள் வந்துள்ளன. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் பேசியதாக காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பிலும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் சார்பிலும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் ரயில் டிக்கெட் உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வாக்குறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் முன்னெப்போதும் இல்லாத பல்வேறு மாற்றங்களை மோடி செய்திருப்பதாக கூறினார். அதன் நீட்சியாக அடுத்த 5 ஆண்டுகளில் ரயிலில் முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் டிக்கெட் உறுதி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வாக்குறுதி அளித்துள்ளார். அந்த அளவிற்கு ரயில்வேயின் தரம் உயர்த்தப்படும் என்றும் இது மோடியின் வாக்குறுதி என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரயில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிக்கெட்டுகளை ரத்து செய்ததன் மூலம் மத்திய அரசுக்கு சுமார் 1230 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. ரயிலில் பயணம் செய்யும் போது இனி விருப்பமான உணவுகளில் ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் செய்தும் பயணிகள் உணவு உண்ணலாம். IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாக் கழகம் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தில் சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுவதாக கூறி திமுக பெண் கவுன்சிலர் ராஜினாமா செய்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் முடிந்து நெல்லை மேயராக சரவணன் பொறுப்பேற்றது முதல் அவருக்கும் ஒரு தரப்பு கவுன்சிலர்களுக்கும் இடையே பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சியின் 36வது வார்டு கவுன்சிலர் சின்னத்தாய் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மாநகராட்சி ஆணையருக்கும் மேயருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தனது வார்டில் குடிநீர் பஞ்சம் நிலவுவதாகவும் 6 மாதங்களுக்கு முன்பு குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு குடிநீர் வழங்கும் ஒப்பந்தத்தை கொடுத்த பின்னர் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநகராட்சி அதிகாரிகள் உயர் சாதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த தான் கூறும் எந்த பணியையும் கண்டுகொள்வது இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுவதாகவும் கூறியுள்ளார். இது தவிர நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ள சின்னத்தாய் இந்த நிலை தொடர்வதால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். சென்னை கலாஷேத்ராவில் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு சென்னை திருவான்மையூர் கலாஷேத்ரா நடனப் பள்ளியில் மாணவிகள் பலர் தங்களது பேராசிரியர்கள் மீது பாலியல் புகார் கூறி அதிர வைத்தனர். மேலும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை கோரி தொடர் போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். இதன் விளைவாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கலாஷேத்ராவில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் என்பவர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக வெளிநாட்டில் வசிக்கும் முன்னாள் மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இமெயிலில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மாணவியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். தற்போது ஸ்ரீஜித் கலாஷேத்ராவில் பணிபுரியவில்லை. அவர் அடையாறில் தனியாக நடனப்பள்ளி நடத்தி வருகிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கவிதாவின் நீதிமன்ற காவல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக கடந்த மாதம் 15ஆம் தேதி தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவையும் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை கைது செய்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் காணொலி காட்சி வாயிலாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதேபோல் கவிதாவின் நீதிமன்ற காவலையும் மே 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை அளவு 320 தாண்டியதால் அவருக்கு இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்டது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 2 யூனிட் இன்சுலின் மருந்து செலுத்தப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. சிறைக்கு சென்ற பின்னர் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படும் முதல் இன்சுலின் ஊசி இது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இன்சுலின் செலுத்தப்பட்டதை திகார் சிறை நிர்வாகமும் உறுதி செய்தது. கட்சியால் ஒன்றிணைந்து மாநிலம் கடந்து வாக்கு சேகரிப்பால் ஈடுபட்டாலும் IPL என்று வந்தால் தலைவர்கள் தனித்தனி பாதையை தேர்வு செய்கின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யாவிற்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டார்.
அப்போது தேஜஸ்வி சூர்யாவிடம் ஐபிஎல் போட்டியில் யாருக்கு ஆதரவு என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சற்றும் யோசிக்காமல் 100% RCBக்கு என்று பதிலளித்தார். அதே கேள்வியை கர்நாடகாவில் பணியாற்றிய முன்னாள் காவலரும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடமும் எழுப்பினர். தன்னுடைய ஆதரவு தோனியின் CSKவிற்கே என்றே அண்ணாமலை பதிலளித்தார். RCB or CSK for you? 100% RCB, brother. 100%. Sir, you have worked here in Bangalore as DCP. RCB or CSK? Dhoni's last tournament. Allow CSK to win. பாஜகவால் ஒன்றிணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் தலைவர்கள் IPL போட்டியில் வெவ்வேறு அணிக்கு ஆதரவு தெரிவித்தது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. லைகா நிறுவனத்திற்கும் நடிகர் விஷாலிற்கும் இடையே நடைபெற்ற பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்த அறிக்கையை நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் நடிகர் விஷால் வாங்கி 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பி செலுத்தாத விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் 2021 வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் விஷாலுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதை இரு நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்தது. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆடிட்டர் ஸ்ரீகிருஷ்ணா லைகாவிற்கும் விஷாலிற்கும் இடையேயான பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அறிக்கையை ஆராய வேண்டியுள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க விஷால் தரப்பில் கூறியதால் அதை ஏற்று விசாரணை ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பதஞ்சலி நிறுவனத்தின் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் பூத கண்ணாடி வைத்து பார்க்கும் அளவுக்கு சிறியதாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அந்நிறுவனம் மீண்டும் மன்னிப்பு கோரி பத்திரிகைகளில் சற்று பெரிய அளவில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. கொரோனாவுக்கான முதல் மருந்து என்று பொய்யான தகவல்களுடன் விளம்பரம் வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜரானார். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி 10 லட்சம் ரூபாய் செலவில் 67 பத்திரிகைகளில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வழக்கமாக கொடுக்கும் அளவில் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். அடுத்த விசாரணையின் போது மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வெளியான பத்திரிகையை எடுத்து வர உத்தரவிட்ட நீதிபதிகள் அவை மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும் வகையில் இருக்கிறதா இல்லை பெரிதாக இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் அலோபதி மருத்துவமுறை குறித்த தங்களது கருத்துக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக பதஞ்சலி நிறுவனம் பத்திரிகைகளில் சற்று பெரிய அளவில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை தவிர்க்க அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளி தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களை கணக்கிட்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2013ஆம் ஆண்டு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பல இடங்களில் ஓட்டுநர் நடத்துனரை இளைஞர்கள் தாக்கும் சம்பவங்கள் நிகழ்வதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் கூடுதல் பேருந்துகள் இயக்கியதாக கூறினாலும் படிக்கட்டு பயணமும் விபத்தும் ஏன் குறையவில்லை என கேள்வி எழுப்பினர். படிக்கட்டு பயணத்தை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அரசு மற்றும் தனியார் உட்பட மொத்தம் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு இருக்கிறது, எவ்வளவு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் இல்லை என்ற விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாடு சிறப்பு டிஜிபியாக பதவி வகித்த ராஜேஷ் தாஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது அவருடைய பாதுகாப்பிற்காக சென்றார். அப்போது ஒரு பெண் IPS அதிகாரிக்கு தனது காரில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விசாரித்தது. பின்னர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தண்டனையை விழுப்புரம் மாவட்ட முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் உறுதி செய்தது. 2 நீதிமன்றங்களும் தண்டனை வழங்கியதால் ராஜேஷ் தாஸ் சிறைக்கு சென்றுவிட்டு அதன் பின்னர் தான் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆனால் சிறைக்கு செல்வதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்தார். அதில் காவல்துறையில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த தான் சிறைக்கு சென்றால் அது தனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். சிறைக்கு செல்ல விலக்கு கேட்கும் மனுவை விசாரித்த நீதிபதி M. தண்டபாணி ராஜேஷ் தாஸின் மனுவை தள்ளுபடி செய்தார். ராஜேஷ் தாஸ் கீழமை நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைக்கு சென்ற பின்னர் அவரது மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி கூறியுள்ளார்.
சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்து வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி நேற்று அதிகாலை சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பௌர்ணமி நிலவின் ஒளியில் விடிய விடிய கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். இரவு நேரமாக ஆக கிரிவல பாதை மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தது. இப்போ நான் 3 வருஷம் வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இப்போ நல்லா போயிடும். ஒன்றும் பிரச்சனை. நம்ம சாமி நினச்சி நம்ம வரும்போது ஒன்றும் தெரியல, கஷ்டம் தெரியாது. சுற்றி வரும்போது எந்த ஒரு வைப்ரேஷனோ நம்மளது இது பண்ணாமல் சித்தனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் என்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அருணாச்சல ஈஸ்வரர் வேண்டிக்கிறேன். நான் 20 வருஷமா வரேன். நல்ல பலன் இருக்கு. எந்த பிரச்சனையும் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பும் இருக்கு. குடும்பமும் நல்லா இருக்கு. நைட் டைம்ல நல்லா பாதுகாப்பா இருக்கு. போலீஸ் ரவுண்ட்ஸ்லயே தான் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துனே தான் இருக்கு. நல்லா இன்னைக்கு அண்ணாமலை இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன். ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா ஒரு மன திருப்திக்காக மாசம் வரும். 316வது டைம் 316 டைம் வரீங்க. சித்ரா பௌர்ணமியையொட்டி கிரிவல பாதை முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நடிகை யாஷிகா ஆனந்த் கார் விபத்து தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமடைந்த யாஷிகா ஆனந்த் துருவங்கள் 16, நோட்டா உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனது நண்பர்கள் சையத், ஆமீர், வள்ளிச்செட்டி பாவனி ஆகியோருடன் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி காரில் வந்தார். இந்த காரை யாஷிகா ஓட்டி வந்த நிலையில் மாமல்லபுரம் அருகே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த பாவனி செட்டி உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரை மீண்டும் மே 3ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸின் அதிரடி சதத்தால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய சென்னை 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் சேர்த்தது. சிஎஸ்கே தரப்பில் அதிகபட்சமாக கேப்டன் ருத்துராஜ் 108 ரன்களும், சிவம் துபே 66 ரன்களும் விளாசினர். இதையடுத்து சவாலான இலக்கை துரத்திய லக்னோ அணியில் தொடக்க வீரர்கள் டிகாக் மற்றும் கேப்டன் லோகேஷ் ராகுல் ஏமாற்றம் அடித்தனர். இருப்பினும் தொடர்ந்து சிஎஸ்கே பந்துவீச்சை துவம்சம் செய்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சதம் விளாசி அணியை கரை சேர்த்தார். கடைசி கட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் அதிரடியாக ஆடி அணியின் வெற்றியை எளிமையாக்கினார். ஆட்டத்தில் 3 பந்துகள் மீதம் இருக்கையில் லக்னோ அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் குவித்து சிரமம் இன்றி வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் சொந்த மைதானத்தில் சென்னை அணியின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த லக்னோ அடுத்தடுத்து 2 போட்டிகளில் சிஎஸ்கேவை வீழ்த்தியது. இப்போட்டியில் 63 பந்துகளில் 124 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்த ஸ்டாய்னிஸ் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இதுவரை ஆடிய 8 போட்டிகளில் 5 வெற்றியுடன் சூப்பர் ஜெயின்ஸ் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியது. அதேவேளையில் 8 ஆட்டங்களில் 4வது தோல்வியை சந்தித்த சென்னை 5வது இடத்திற்கு பின்தங்கியது.